ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மாஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரியோட நகை வந்து யமுனா போட்டுட்டு வரதுனால நிவின் அதை வேண்டான்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு. ஏன் தம்பி எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த அப்படின்றாங்க. தங்கச்சிங்களே அதுங்க எப்படியும் போகட்டும்ப்பா, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்ல, இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசுகிறாரு. வீட்டை விட்டு போகிற தருணத்தில் எல்லாரையும் பார்த்து ரொம்பவே வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரியை பார்த்த யமுனாவும் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல யமுனா, நல்லபடியாக நடந்துக்கோ, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சண்டை சச்சரவமாக தான் இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து போ சரியா. அதே மாதிரி நிவினோட அம்மா அப்பா வந்து கோவத்தில் ஏதாவது பேசினாலும் நீ அமைதியாக போ யமுனா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரிக்கா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. அதே மாதிரி தான் கங்கா அப்புறம் பாட்டிமா எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லபடியாக நடந்துக்கோடி அங்கே போகிற இடத்துல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா காவேரி தோளில் சாஞ்சிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க யமுனா. அதாவது யமுனா எல்லாம் சரியாக போயிடும் கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா விஜய்கிட்டையும் போயிட்டு வரமாம்மா, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன யமுனா எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ நல்லபடியாக நடந்துக்கும், நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்றாரு. யமுனாவை இப்படி அனுப்பினதும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. யமுனா வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நல்லா இருப்பாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன பார்த்தா கங்காவும் எனக்கும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, யமுனோட வாழ்க்கையை நினச்சி. அவளே வந்து ஏதோ புதக்குழியில் விழுந்துட்டா மாதிரி அவளோட வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்துட்டா. அப்புறம் தான் அவள் பல போராட்டங்களை வந்து சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோ அப்படின்ற மாதிரி வந்து பயந்து போய் பேசுகிறாங்க. என்ன கங்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிவினை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும், அவன் ரொம்ப நல்ல பையன். இந்த நாளைக்கு அவனுக்கு கோவம் இருக்க தானே செய்யும், அதுக்கப்புறமா பாரு யமுனா நல்லபடியாக நல்லா பார்த்துப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆறுதலாக வந்து பேசுகிறாரு கங்கா கிட்ட. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. வந்த காவிரியும் வந்து யமுனாவை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் பேசுகிறாரு, என்ன காவிரி ஆகணும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா நீனு, ரொம்ப தைரியமான பொண்ணு தான், கண்டிப்பாக அவளோட லைஃப் வந்து அவள் பார்த்துப்பா, எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுவான், நீ சும்மா வந்து அவளையே போட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து உன்னோட லைஃப்பை நீ கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்காம, சும்மா வந்து யமுனா பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா உன்னோட மனநிலைமை தானே பாதிக்கப்படும், அதையே எதுக்காக யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்றார் விஜய். ஆமாம்மா, நீங்கள் பண்ணுறதுனாலே மனசு ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப, என்ன காவேரி என்ன புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, உன்னோட பர்த்டே வர வருது, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டும் நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டீங்களே அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, எனக்கு உங்கள் கூடவே காலம் முழுக்க உங்களோட சேர்ந்து வாழணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிஃப்டா. அது மனசுக்குள்ளவே என்ன காவேரி சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. அக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை, இனிமேல் நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு பெரிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல, பிறந்தநாள் பரிசு அதெல்லாம் கேட்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜயும் மனசுக்குள்ளே வந்து சொல்லிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராகினி பயங்கர கடும் கோவத்தில் இருக்காங்க. என்ன அஜய் கண்டுபிடிச்சி இல்லையா வெண்ணிலாவை, எனக்கு வர வர ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு நீ பண்ணுறதை பார்க்கும்போது. இல்லை ராகினி, நானும் தெருவா தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன், நீயே பார்க்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே உன் கண் முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு அப்படின்றாங்க. கேட்கலாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் இதெல்லாம் வந்து செயலில் நீ எப்போ காட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அடுத்ததாக அஜயோட அப்பாவுக்கு வந்து வெண்ணிலா எங்கே இருக்காங்க, எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா உண்மைகளும் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அஜய்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிடப்பா, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் பழைய ஞாபகங்கள்லாம் எதுவுமே இல்லை வெண்ணிலாவுக்கு அப்படின்ற மாதிரி. இதை கேட்டு அஜய் ரொம்பவே ஷாக்கிங் ஆகுறாரு. இது எப்படிப்பா நான் ராகினி கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு இருக்காரு.